இந்த தஞ்சை பகுதி விவசாயிகள் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய கோபமே இருக்கும். ஏன்னா தஞ்சை பகுதியில் விளைந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இதுதான் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க நெல், இதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பிரம்மையை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். இதெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக தான் எங்கள் பகுதியில் அப்போ எங்கள் பகுதிக்கான பூர்வீக நெல் எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு வெறியோட தேட ஆரம்பிச்சது தான் தென்மதுரையின் சென்னல். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆணை கட்டி போரடிக்கும் தென்மதுரை ஏன் அந்த பேர் வந்துச்சு, அதுக்கான நெல் எங்க அப்படின்றத தேடி எடுக்கும்போது தான் என் கையில் கிடைச்சது தில்லை நாயகம். நீங்கள் தில்லை நாயகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. தஞ்சையில் இருக்க நிப்டம்ல தான் அதை டெஸ்ட் பண்ணோம். அது மாதிரி இந்தியாவிலே ஹையஸ்ட் புரோட்டீன் உள்ள அரிசி தில்லை நாயகம் தான். இது நீங்கள் ஒரு 100 கிராமில் 80 யூனிட் கால்சியம் இருக்கு. இதில் 0. கருப்பு கவுனி மிக பிரபலமாக சொல்கிற கருப்பு கவுனியில் 0. மாப்பிள்ளை சம்பால 0, கருப்பு கவுனியில் 30 யூனிட் தான். தில்லை நாயகத்தில் 80 யூனிட். கருப்பு கவுனி தான் நெல் கிடையாது, மாப்பிள்ளை சம்பா தான் நெல் மட்டும் இல்லை. தில்லை நாயகமும் அறிவியல் பூர்வமாக உங்களோடு விவாதிக்க எந்த மேடையிலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.